அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறத பத்தி ஜோதிட ரீதியா பார்ப்போம். ஒருத்தருக்கு எப்போ வந்து பொருளாதாரத்துல உயர்வு அடைவார்கள், எந்த காலகட்டத்தில பணப்புழக்கம் அதிகமாக ஒருத்தருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே இப்ப ஒரு ஜோசியர்ட்ட வந்து எடுத்தோனே கேட்கக்கூடிய கேள்வி வந்து இப்போ பொருளாதாரத்த பத்தி கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகமாக வர ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் அத நோக்கி தான் ஓடவும் செய்றோம். மிஷின் மாதிரி இயந்திரத்தனமாக ஓட வேண்டியதா இருக்கு. பணத்த தேடி. அப்படிங்கும்போது அதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இப்ப இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது, மொத்தம் 12 பாவம் இருக்கு. 12 ராசிக்கட்டா இருக்கிற மாதிரி 12 பாவகங்கள் இருக்கு. இந்த 12 பாவகங்கள்ல 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 8 மற்றும் 11 இது பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரத்த குடுக்கக்கூடிய பாவகமா இருக்கு. இதுல பிரதானமா பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கையிருப்பு, சேவிங்ஸ். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இது வந்து லாபம். நீங்க செய்யக்கூடிய தொழில் மூலமாக எவ்வளவு லாபம் அடையறீங்க, அதனால எவ்வளவு மன நிறைவு அடையறீங்க அப்படிங்கிறது இந்த 11ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துலருந்து ஒரு கிரகம் தசையோ, புத்தியோ நடத்தும்போது, ஒருத்தருக்கு பொருளாதாரத்துல உயர்வை ஏற்படுத்தி குடுக்கும். அதுமாரி 11ஆம் இடத்துலருந்து ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடத்தும்போது, அதன் காலகட்டத்துல அதிகப்படியான பொருளாதாரத்துல ஒரு உயர்வை ஏற்படுத்தி குடுக்கும். அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா வந்து எடுத்து சொல்ல முடியும். அதே வந்து அங்க வந்து சுபகிரகம் லக்னத்துக்கு சுபகிரகமா இருக்கும்போது, இன்னும் நல்ல பலன இந்த 2 இடத்துலயும் இருக்கும்போது தரும். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மை செய்யும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் உண்டு. ஆனா 2ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கும்போது, நல்ல பொருளாதாரத்துல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கண்டிப்பா குடுக்கும். அதுவும் லக்னம் சூப்பரா இருந்துச்சுன்னா, இன்னும் ரொம்ப நன்மைய வந்து செய்யும். அதே மாதிரி 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தின் பேர்ல கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத தனவரவு. ஆனா 8ஆம் இடத்துல ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா, பேராசைப்பட்டீங்கன்னா பணத்த இழந்துருவீங்க. அந்த ஆபத்து உண்டு. யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த 8ஆம் இடம் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை குடுக்கும். எதிர்பாராத தனவரவை குடுக்கும். உதாரணமாக உயில் மூலமாக சொத்து கிடைக்கிறது. லாட்டரி சீட்ல வின் பண்றது. ஷேர் மார்க்கெட்ல பணம் அள்றது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 8ம் 5ம் சம்மந்தம் வேணும். அப்பதான் வந்து வின் பண்ண முடியும். இதுதான் வந்து அமைப்பு. இப்போ பொருளாதாரம் ஒருத்தருக்கு எப்ப அதிகமா கிடைக்கும்னா, இந்த 2ஆம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் காலகட்டத்தில ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில உயர்வு ஏற்படும். 11ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும்போது, அந்த காலகட்டத்தில ஒருத்தருக்கு லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில உயர்வு கண்டிப்பா உண்டு. அப்படின்னு எடுத்துக்கலாம். கூடுதலா பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம். அதே மாரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடா யாராவது கிஃப்ட் குடுக்கிறத சொல்லலாம். இத வந்து 2 வகையா எடுத்துக்கலாம். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. 8ஆம் இடத்துல அதிகப்படியான தீய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கொ ரொம்ப கம்மியா நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடத்துல. அதுதான் வந்து அ நடைமுறையிலயும் நடந்தும் வருது. அந்த 8ஆம் இடம் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். 8ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசையோ, புத்தியோ ஒருத்தருக்கு நடக்குன்னா, அவங்களுக்கு வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானத்தையும் ஏற்படுத்தும். அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல எதிர்பாராத விதமாக தன லாபத்தையும் கொடுக்கிறதுக்கு அமைப்பு உண்டு. அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தர் மறைந்து இருந்து பொருள் ஈட்டுவதற்கு ஒரு நல்ல அமைப்பாக ஏற்படுத்தும். இந்த 8ஆம் இடத்த பத்தி வேணா ஒரு ஹாரோஸ்கோப் வச்சு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்தருக்கு எப்படி பொருளாதாரம் கிடைக்குங்கிறது. அதே நேரத்துல பேராசைப்பட்டால் பெரும் நஷ்டத்தில் கொண்டு வந்து முடியறது இந்த 8ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடந்துச்சுன்னா, அந்த காலகட்டத்துல நம்ம பேராசைப்படக்கூடாது. அப்படி பேராசைப்பட்டோம்னா, கண்டிப்பா அது வந்து தீராத கடனாக மாற்றிவிட்டு சென்றுவிடும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்துல ஒரு உயர்வு வேணும்னா, இதுதான் வந்து தசாபுத்தியோட அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா பொருளாதாரத்துல உயர்வு. எனக்கு வந்து இப்ப 6ஆம் இடத்துலருந்து ஒரு கிரகம் தசையா நடத்துதுன்னா, கண்டிப்பா கடன தான் குடுக்கும். ஆனா கடன் வாங்கி அவங்கள டெவலப் பண்ண முடியும். பிசிக்கல் ஆக்டிவா இருக்கும்போது, அதாவது இன்னொருத்தர்ட்ட ஒர்க் பண்ணும்போது, இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்டா இருக்கும்போது, ஒரு உயர்வை ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா கடன் கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது. அது வந்து அடைக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய கடனா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் இருக்கு பாருங்க. கடன் குடுத்துச்சுன்னா, அந்த கடன அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்றதுல. 8ஆம் இடத்த கவனமா கையாள வேண்டும். ஆனா 6ஆம் இடம் அப்படி கிடையாது. கடன உங்களால அடைக்க முடியும். அதுக்கான உடல் உழைப்பு அதிகமா போட வேண்டியது. மூலதனம். அதுதான். உங்களோட உடல் உழைப்பு தான் மூலதனம். 6ஆம் இடத்துக்கு. இத வந்து குடுக்கக்கூடிய அமைப்பு. இதுலயே 9ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கு. பாக்கியஸ்தானம்.
இப்ப இந்த 2, 9, 11 சேர்க்கும்போது பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இதுல வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்துக்கள் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2, 4, 11லாம் சேரும்போது, இல்ல 2, 4, 12 சேரும்போது நீங்க புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வாகனங்கள் வாங்கலாம். இதே மாரி அசெட்ஸா சேர்றது 4ஆம் பாவம். அப்ப அசெட் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிற வாகனங்கள் மற்றும் வீடு, நிலம் போன்றவை அமையறது 4ஆம் பாவத்துல இருக்கு. துட்டு மட்டும் தான் வேணும் அப்படின்னா 2, 11, 5, 8 போதும். ஆனா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டீஸா அது மாறணும்னா 4ஆம் இடம் வந்து ஏகணும். அப்பதான் அத நீங்க வந்து ப்ராப்பர்ட்டீஸா மாத்தி வச்சுக்க முடியும். மீண்டும் ஒரு ஜோதிட தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.